அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட இப்படியெல்லாம் கூடவா பரிகாரங்கள் இருக்கிறது? பல பிரபலங்கள் பின்பற்றி கோடீஸ்வர யோகத்தை பெற்ற இந்த பரிகாரங்களை நாமும் செய்துதான் பார்ப்போமே. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நாம் அன்றாட வாழ்வில் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட கிரகங்களோடு தொடர்பு பெற்று இருக்கிறது. அந்த வரிசையில் தினமும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, குறிப்பாக பண பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த பரிகாரங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பல ஜோதிட பிரபலங்களால் சொல்லப்பட்டு பல பேர் பின்பற்றி பயனடைந்த அந்த எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன என்றுதான் நாமும் தெரிந்து வைத்துக் கொள்வோம். இதையெல்லாம் நேரம் வரும்போது, நேரம் கிடைக்கும் போது முயற்சி செய்தும் பார்ப்போம். நாமும் பிரபலமாகி செல்வந்தராகி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்தால் அது நமக்கு நன்மைதானே. வாருங்கள், அந்த விசித்திரமான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரங்களை நாமும் தெரிந்து கொள்வோம். கையில் எப்போதுமே ஒரு வெள்ளை கைக்குட்டையை வைத்துக் கொள்ளுங்கள். கூடவே கையில் எப்போதுமே ஒரு வாட்டர் கேனில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் கையில் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் வராது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உங்களுக்கு மனக்குழப்பம் என்பது வரவே வராது. தெளிவான முடிவை எடுப்பதற்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். அதே போல இந்த இரண்டு பொருட்களையுமே கையில் வைத்து கொண்டால் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். எத்தனையோ பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இதை பின்பற்றுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்களில், வெளிநாடுகளில் பெரிய அளவில் மீட்டிங் வைக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கான்ஃபரன்ஸ் ரூமில் டேபிளில் வரிசையாக கண்ணாடி டம்ளரில் தண்ணீரும் வாட்டர் கேனில் தண்ணீரும் தான் அடுக்கப்பட்டு இருக்கும். பணத்தை நாம் எப்போதுமே தண்ணீரோடு தான் ஒப்பிட்டு பேசுகிறோம். தண்ணீர் போல தான் பணத்தை கரைக்காதே, தண்ணீர் நிறைய ஊற்றினால் பணம் கையில் இருந்து கரையும் என்று. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? பணத்திற்கும் சந்திரனுக்கும் தொடர்புண்டு, சந்திரனுக்கும் தண்ணீருக்கும் தொடர்புண்டு. ஆகவேதான் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அதிகம் கருப்பு நிற செருப்பை பயன்படுத்தாதீங்க. அதற்கு பதில் வெள்ளை நிற செருப்பை அணிந்து பாருங்கள். வாழ்வில் உண்டாகக்கூடிய மாற்றத்தை. கருப்பு சனியின் ஆதிக்கம். அதனால்தான் நிறைய அரசியல்வாதிகள் கருப்பு நிற செருப்பை பயன்படுத்தாமல் வெள்ளை நிற செருப்பை பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததாக, இட்லி நம்முடைய பாரம்பரிய உணவு. இட்லியின் நிறம் வெள்ளை. பார்ப்பதற்கு சந்திரனை போல தெரிகிறதா? இந்த இட்லியை அடிக்கடி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். சந்திரனின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். இட்லியை அன்னதானமாகவும் கொடுக்கலாம். உங்களுடைய கையில் கைபேசி இருக்குதா? செல்போன். அதில் டெம்பர் கிளாஸ் உடைந்து இருக்குதா என பாருங்கள். உடைந்த டெம்பர் கிளாஸ் கைபேசியை பயன்படுத்தக்கூடாது. அதை உடனடியாக மாற்றிவிடுங்கள். கைபேசியை பாத்ரூமுக்குள்ளே கொண்டு போய் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் வந்தாலே ரொம்பவும் பயமாக இருக்குமா? உங்களுடைய ஃபோனில் உங்களை நீங்களே ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த செல்ஃபியை உடனடியாக டெலீட் செய்து விடுங்கள். சந்திராஷ்டம நாளில் பெரியதாக பிரச்சனை வராது. சந்திராஷ்டம நாள் தொடங்கக்கூடிய நேரத்தில் 2 குட்டே பிஸ்கெட்டை சாப்பிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாகத்தான் இருக்கும் என முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த நாளில் பெரியதாக பிரச்சனைகளும் வராது. உங்களுக்கு உதவி செய்பவர்களிடம் அடிக்கடி நன்றி சொல்லுங்கள். தவறு செய்தால் அடுத்தவர்களிடம் சாரி கேளுங்கள். எப்போதுமே சிரித்த முகத்துடன் அடுத்தவர்களிடம் பழகுங்கள். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவே வாழ்க்கையில் வெற்றி பெற காரணமாகவும் இருக்கும். பல பிரபலங்களால் பல நேர்காணலில் சொல்லப்பட்ட பல பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்லியுள்ளேன். இதையெல்லாம் செய்தால் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிவிட முடியாது. இதை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் பழக்கமாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். பிறகு வாழ்வில் நிச்சயம் ஒரு சில நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும் என்ற இந்த தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.